ஹாய், என்னோட ஹாப்பியஸ்ட்டான ஒரு மொமெண்ட்டை தான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ. போன மந்தோட பல்க் ஆர்டர் இது. நம்ம வந்து சென்டர் கிளிப் மேக்கிங் கிட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதோட பேங்கிள் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் சேர்த்து ஒருத்தங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 25 கிட் வாங்கியிருந்தாங்க. சென்டர் கிளிப் மேக்கிங் கிட் வந்து 25 கிட் வாங்கியிருந்தாங்க. அதே போல் பேங்கிள் மேக்கிங்க்காக தேவையான திங்ஸும் பிரேஸ்லெட் மேக்கிங் தேவையான சில திங்ஸும் அவங்க வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாம் தனித்தனியாக பக்காவாக பிரித்து பேக் பண்ணி அவங்களுக்கு நீட்டாக சென்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் சூப்பராக ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிக் அனுப்பியிருந்தாங்க. சேஃபாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்ததோ ஏனோ தானோ அப்படின்ற ஒரு பேக்கிங்கில் தான் வந்தது. பட் நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு அதே மாதிரிலாம் தர முடியாது இல்லையா? நம்ம நீட்டாக பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கையிலையும் தனித்தனியாக அவங்க கொடுக்க போகிறாங்கன்றப்போ நம்ம வந்து பேக்கிங் வந்து பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப அதுக்காக டைம் எடுத்து ரொம்ப பக்காவாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் பேக்கிங்கை. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் கிளிப்புக்கு பேசிக்காக நான் கிட்டில் என்னென்ன ஷோ பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே இருக்குது. பிரேஸ்லெட் வந்து அவங்க ரேண்டமாக சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சா போகிறோம், பேசிக்காக தான் நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்றனால அவங்களுக்கு வந்து வெறும் பீட்ஸு, ஜம்ப் ரிங்ஸு, அப்புறம் எலாஸ்டிக் த்ரெட்டு, அதுக்கப்புறமா சாம்ஸ் கொஞ்சம், இதெல்லாம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் பேசிக்காக. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்குது பேங்கிள் மேக்கிங்க்காக. ஸோ இதுதான் நம்ம வந்து பேக் பண்ணி ஃபைனலாக வச்சுருக்கோம். இதுக்கு கார்ட்போர்ட் ஒர்க்ஸ் தேடுறது தான் பெரிய இதாக இருந்தது. கடைசியாக எங்ககிட்டயே ஒரு ஏசி பாக்ஸ் வந்து இருந்தது. அதில் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி அனுப்பியாச்சு. ஒரு வழியாக 2 பாக்ஸ் ஆச்சு. அப்படி இருந்துமே ஒரு ஃபேன் பாக்ஸும் ஒரு ஏசி பாக்ஸும் சேர்த்து நம்ம அனுப்பியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம், எங்களை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. கிவ்அவே கொஸ்டின் இருக்கே, அதை எப்படி நம்ம மறக்க முடியும்? கிவ்அவே கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிரேஸ்லெட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன மறுபடியும் கேட்குறேன். பிரேஸ்லெட் மேக்கிங்க்காக தேவையான மெட்டீரியல் ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்? அப்புறம் கிவ்அவேக்காக நிறைய பேர் உங்கள் ஆன்சர்ஸை சொல்லிகிட்டே வந்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்க்குறதுக்கு. தொடர்ந்து உங்களோட ஆன்சர்ஸை கொடுத்துட்டே இருங்க. ஆகஸ்ட் 20th நம்ம வந்து கிவ்அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்க போகிறேன். மறக்காமல் உங்கள் ஆன்சர்ஸை கொடுங்க. ஏன் நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு மெட்டீரியல் நாலேஜ் வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான்.